தேவக்கரம் நம்மை இடைப்பட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சில மரணங்கள் நடந்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமே, இது எப்படி இருந்தது? ஒரு மரண வீடு மாதிரி தருது, அப்படித்தானே? ஆமா, சில ஆவிக்குரிய உயிர் செல்வி வருவதற்காக சில பூமிக்குரிய மரணங்கள் நடந்த வீடாய் மாறினது. ஹல்லேலூயா. உண்மையாகவே அநேகருடைய வாழ்க்கையில மாம்சம் செத்த ஒரு இடம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகளை கேட்கும் போது, நாம் பாடும்போது சிலருக்குள்ள ஒரு மாற்றம். ஆமா, எனக்குள்ளும் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது, இதெல்லாம் மறிக்க வேண்டும் என்று சொல்லி சில பேர் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நாளில் மறித்து இருக்கிறது சில காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே சரி, நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இந்த இடத்துக்கு போனோம்னா, ஆயத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம போன ஆண்டு கூட இருக்கணும் சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறதா ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகத்துல நான் வாசிக்கலாமா? 2வது அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிக்கலாமே. யோசுவா 2:17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். நான் பார்க்கிறோம், இயேசுக்கு வரும்போது நீங்க எல்லாம் ஆயத்தமா இருப்பீங்களா? அங்க அவர் கூட போக முடிப்பீங்களா? நீ கேட்டேங்க, அங்க இருப்பாயோ, அங்க போக முடியுமா அப்படின்னு இப்ப கேள்வி கேட்டோம்ல. இந்த கேள்விக்கான பதில், நம்ம அங்க போனோம் அப்படின்னா, இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது, அவர் வரும்போது நீ ஆயத்தமாய் இருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட கடந்து செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவர் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரனையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே இந்த சிவப்பு கயிறு கட்டின வீட்டுக்குள்ளாய் சேர்த்துக்கொள், நாங்கள் வரும்போது உன்னை மீட்டுக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அவர் வரும்போது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா உங்கள் வீடுகளிலே ஒரு சிவப்பு கயிறு கட்டப்பட இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசுவா அந்த நாட்களிலே வேவு பார்க்கும்படியாய் 2 மனுஷனை அனுப்பினார்கள். எப்படா அப்படின்னா, இன்னும் கானானை சுந்தரிக்கவில்லை, கானானுக்குள்ள போகல. போறதுக்கு முன்னால 2 நபர்களை அங்கே அனுப்புகிறார். அங்க அனுப்பின போது அவர்கள் போய் தங்கி இருந்த இடம் எது என்று வேதம் சொல்கிறது? ஒரு வேசியினுடைய வீட்டுக்குள்ளாய் அவர்களை கடந்து செல்லுகிறார்கள். 2 மனுஷர் வேவு பார்க்க போறாங்க. அங்க போகும்போது அங்க போய் எப்படிப்பட்ட தேசம் என்பதை பார்க்கும்படியாக, அல்லது அந்த தேசத்தை நாங்கள் சுந்தரிக்க போகிறோம், வரப்போறோம் அப்படி சொல்லி 2 நபர்களை அங்கே அனுப்புகிறார். அங்க போய் தங்கின வீடு ஒரு வேசியின் வீடாயிருந்தது, ஒரு பாவம் நிறைந்த வீடாயிருந்தது, ஒரு துர்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் வீடாயிருந்தது. அந்த வீட்டுக்குள்ள போன போது அவர்களை ஏற்றுக்கொண்டு, அந்த மனுஷனை, அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதுலயே அதே அதிகாரத்துல கொஞ்சம் கீழே வாசிங்களே, யோசுவாவின் புஸ்தகத்துல அந்த வார்த்தையில அவர்கள் வாசித்த, அவர்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகத்துல 10வது வசனம் வாசிங்களே. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, இல்ல 9வது வசனத்திலிருந்து வாசிங்களே. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்காங்க. என்னது? ஒரு
ஒரு படை வந்துட்டு இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்குது. அவர்கள் தேவன் அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்று எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு இருக்கார், நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அழிச்சு எல்லாம் அவர்களுக்கு சாதகமாய் மாற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் வந்து கொண்டிருப்பது என்பதை கேள்விப்பட்டு, அந்த கூட்டம் வந்தது கொண்டிருப்பதை தெரிவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பயங்கி நடுங்கிக் கொண்டிருக்கும் போது 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினது. சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணி நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு பாவி, ஒரு பரிசுத்தம் இல்லாதவள் தேவனை பற்றி அறிந்திருக்கிறாள். உங்கள் தேவனே வானத்திலும் பூமியின் கீழும் தேவனானவர் என்பதை அறிந்து அவள் அறிக்கை பண்ணினாள். அதனால தான் அந்த நபர்கள் வந்தபோது அவள் ஏற்றுக்கொண்ட பாவிதான். ஆனாலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அறிவிக்கப்பட்டதை கேள்விப்பட்டுட்டோம். என்னது, உங்க தெய்வம் எப்படிப்பட்டதான்? 10வது வசனம் சொல்லுது. 10வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு பார்க்கல, கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டதுனால ஆவலோடு அவள் காத்திருந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து உடைந்து பயந்து நடுங்கி, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போய் அங்கே பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட, திகிலோடு கூட, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன வசனம் சொல்லுது தொடர்ந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. அவ பாவிதான். அவ கேள்விப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்துக் கொண்டாள். உங்கள் தேவனாகிய தேவனே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டதுனால அவ கேட்கிறா, அந்த வீட்டிலே அவர்களை தங்க வைக்கிறான். அவன் சொல்றாரு, நாங்க போறோமே, உங்களை ஏற்றுக்கொண்டோமே, உங்க விசுவாசிக்கிறாங்க தேவனை குறிச்சும் அந்த பிள்ளைகளை குறித்தும் கேள்விப்பட்ட போது, அந்த கேள்விப்பட்டதின் நிமித்தம் அவள் புரிந்து கொள்கிறாள், உங்கள் தேவனே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. உயரே வானத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம். உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவருக்கு நாங்கள் பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அறிக்கை பண்ண ஆரம்பிச்சாங்க. அறிக்கை பண்ணதுனால அந்த வீட்டுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால, அவள் கீழ்ப்படிச்சதுனால, அவள் வந்து அந்த வீட்டுல தங்க வச்சதுனால, அந்த 2 நபர்களும் அங்க பார்த்து சொல்றாங்க, நாங்க வரும்போது உன் வீட்டுல இந்த சிவப்பு நூல் தொங்குச்சுன்னா உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. உன் வீட்டுக்கு ஒரு விடுதலை உண்டு. எல்லாரும் கொல்லப்படும் போது, எல்லாரும் அழிக்கப்படும் போது, எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாம் எதிர்பார்ப்பு பயந்து இருக்கும் போது அவங்களெல்லாம் கொல்லுவேன், ஆனா நீ தான் உண்மை தேவன் சொல்லி எங்க தேவனை பத்தி நீ சொன்ன, அதனால நீ ரட்சிக்கப்படுவ, நீ பாதுகாக்கப்படுவ, நீ விடுவிக்கப்படுவ, நீ சாக மாட்ட, உன்னை உயிரோடு கூட காப்போம் என்று சொல்லி அவர்கள் வாக்கு பண்ணி அந்த இடத்திலே, அந்த ஜன்னலிலே ஒரு கயிற்றை கட்டினார்கள். ஒரு சிவப்பு கயிற்றை கட்டினார்கள். ஏன்னா அவளுக்கு தெரியும், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதை பாவியாயிருந்த அவள் கேள்விப்பட்டு தன் உள்ளத்திலே வேண்டிக் கொண்டது மாத்திரமல்ல, உள்ளத்திலே ஏக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்து இருக்கிறாள். ஜெபிச்சிருக்கிறாள். ஏன்னா
இந்த தேவன் தான்ப்பா உண்மையான தேவன். ஆனா இந்த தேவன் என்னை காப்பாத்துவாரா? இந்த தேவன் தான் உண்மையான தேவன். ஏன்னா இத்தனை ராஜாக்களை அழித்து இருக்கிறார், செங்கடலை பிளந்து இருக்கிறார், யோர்தானை கடக்க பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனா நாங்கெல்லாம் செத்து போயிருவோமோ, நாங்கள் எங்களை காப்பாத்துவார் அந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவள் தன் ஏக்கத்தோடு கூட இருந்ததுனால தான் கர்த்தர் அந்த வீட்டிற்கு அந்த 2 வேவுகாரரையும் அனுப்பினார். ஒரு ஜெபம், ஒரு எதிர்பார்ப்பு. நான் பாவிதான், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் மோசமானவதான், ஆனா இந்த தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா என்று சொல்லி அவள் தேவனை நோக்கி அவள் ஜெபித்து கொண்டிருந்தத அந்த தேவன் கண்டதனால தான் அந்த வீட்டுக்கு அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. எதிர்பார்ப்பிருக்கிற வீட்டுக்கு தேவன் வழிவாசலை திறக்கிறவராய் இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கலாம், நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனை குறித்து அறியும் போது அந்த அறிகிற தேவனுக்கு உங்கள் செவிகளை இங்கே கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னா, செவிகளை சாய்ப்பீர்கள் என்று சொன்னா அவர் வழிவாசலை திறக்கிறவர். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நாங்க போகிறோம், நாங்க போயிட்டு வரும்போது இந்த சோப்பு கயிறு இந்த வீட்டிற்குள்ள ஜன்னல்ல கட்டப்பட்டு இருந்தா என்னாகுமா? ரட்சிப்பு இருக்குது, விடுதலை இருக்கு என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இவளுக்கு இவ எப்படிப்பட்டவ? ஒரு பாவியான மனுஷி. அப்படின்னா விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த பாவத்தோடு கூட ஒத்துழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். இவளை பார்த்து தான் ஆண்டு சொல்றாரு, நாங்க வரும்போது இந்த பாவம் பண்ணும் போது எப்படி வருவாங்க அப்படின்னா, இவளுடைய வீடு எங்க இருந்ததாமா? அலங்கத்திற்கு மேலே இருந்தது. இந்த அலங்கத்துல இருந்த அந்த வீட்டுல இவன் எப்ப பாவம் பண்ண வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் கண்களினாலே சாடை பண்ணி, அதைத்தான் ஒரு வசனம் வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 9:30 வாசிக்கலாமே. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். அங்க பார்க்கறான், அங்க யெகூ இஸ்ரவேலுக்கு வந்துட்டான்னு சொல்லி எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டிப்பார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அங்க பார்த்து சொல்றோம், ஜன்னல் வழியாக மையிட்டு கொண்டு எட்டி பார்த்தாளாம். இவளும் ஒரு எசபேல் அவள் பின்னால் நாட்கள் எப்படி விட்டாள், ஒரு வேசியாக எல்லா ராஜாக்களையும் அவன் என்ன பண்ணா, வேசித்தனத்தினாலே வழிமாறி பண்ணின ஒரு வேசி. அவன் எப்படிப்பட்டவளா இருப்பாள்னா, ஜன்னல் வழியா எட்டி பார்த்து யாரு வர்றா, யாரை கரெக்ட் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், இன்னைக்கு நம்ம பொழப்பை எப்படி நடத்துறது அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட ஜன்னல் வழியாக பார்த்து 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 தவறு செய்யக்கூடிய இடத்துக்கு நேராகத்தான் ஆண்டவர் ஒரு கைத்தை கட்டி வைக்க சொன்னார். என்ன கயிறு தெரியுமா? நீ இதுல தான் நீ தப்பு பண்ற. இந்த கயிறு இருக்கும் போது பார்க்கும்போது உனக்கு ஞாபகம் வரணும், அப்பயோ என் ரட்சிப்பு ஆமே இந்த ஜன்னல்ல தான் இருக்குது, நான் கயிறு கட்டி இருக்கிறேன்னு சொல்லி நீங்க பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு கயிறை கட்டினார்கள். பேசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, மேல நின்று பார்த்துட்டே இருப்பாங்களாமா, நயங்காட்டி முகஜாடனம் பண்ணி அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்து ஆட்களை மயக்கி அவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து வேசித்தனம் பண்ணுவாங்களாமா. அப்ப அந்த ஜன்னல்ல ஏன் கயிறை கட்டினாங்கன்னா, போய் நிற்கும் போது அந்த ஆட்கள் தெரியாது, கயிறு தெரியும். ஐயோ இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா நான் பாவத்தோடு இருந்தேன்னா என்ன ஆயிரும், என்னை கை விட்டுட்டு போயிருவாங்களே, நான் அந்த கயிறை எடுத்து வச்ச, ஒருவேளை கயிறு எடுத்து வச்சிடலாமா கூட யோசிச்சிருப்பா. அப்படித்தானே? ஒருவேளை கைத்தை சுற்றி வச்சிருவான், நாளைக்கு எடுத்து போட்டுக்கலாம், இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி அவ கைத்தை உள்ள எடுத்து வைக்கல, அவள் கீழ்ப்படிதலோடு கூட காத்திருந்தாள். அல்லேலூயா. எதிர்பார்த்து காத்திருந்தாள். இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்க, அதனால நான் மாத்திரம் இல்ல என் குடும்பத்தெல்லாம் சேர்க்கணும், என் குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வைக்கணும். இவ வேசித்தனம் பண்றதுனால, பாவம் பண்றதுனால எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டு இருந்தா. அதனால தான் சொல்றாங்க, நீயும் உன் தகப்பனும் உன் சகோதரனும் உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருங்க.
இந்த சிவப்பு கயிறு கட்டின வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டுல உங்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் ரட்சிக்கும்படி அழிக்காதபடிக்கு பாதுகாப்பேன்னு சொல்லி அந்த 2 நபர்களும் அங்கே வாக்கு பண்ணினார்கள். அல்லேலூயா. அதுக்கு இவ பாதுகாக்கப்படுவதற்கு இவள் என்ன பண்ணனா? சத்தத்தை கேட்டா, இவங்க இப்படிப்பட்ட தெய்வம் என்பதை அறிந்து கொண்டா, கீழ்ப்படிய ஆரம்பித்தாள். முதலாவது என்ன பண்ணனா? என்னது கீழ்ப்படிஞ்சா? அவன் சத்தத்துக்கு கீழே, ஓ இந்த உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து மன்றாட, ஆண்டவர் கடவுளே நாங்க வரோம், நாங்க தொலைஞ்சோம், நாங்க செத்தோம், எல்லாத்தையும் அழிக்க போறீங்க, எங்களை நீங்க காப்பாத்துவீங்களான்னு சொல்லி அவ கடவுளை நோக்கி பார்த்து முதலாவது ஜெபித்தாள். 2வது வந்த நபர்களிடத்திலே தேவனை பற்றி அறிவிக்கிறா. அவங்க சொன்னதுக்கு அவர் கீழ்ப்படிந்தாள். அதனாலே அவள் காக்கப்பட்டாள். அவக்கு கேட்ட வார்த்தைக்கு அதை கீழ்ப்படிஞ்சா, காத்திருந்தா. கேட்ட வார்த்தைக்கு அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட தெய்வத்தை குறித்து கேள்விப்பட்டு உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்பதை அவள் கேள்விப்பட்டாள். ஆவலோடு காத்திருந்தாள். வந்தபோது அவர்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தால் அவள் விடுவிக்கப்பட்டாள், பாதுகாக்கப்பட்டாள், அவள் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கையில படுத்து பார்த்தீங்கன்னா அவளுடைய பெயரே எங்க வந்துதான் அடுத்து வரக்கூடிய சரித்திர புத்தகத்தில் பேர் அளவுக்கு அவருடைய பேர் பிரஸ்தாபமாக காரணம் தெரியுமா? கேள்விப்பட்டதை விசுவாசித்தாள், கேள்விப்பட்டதை நம்பினாள், கேள்விப்பட்டதுக்கு கீழ்ப்படிந்தாள். அதனால அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவங்களை கேள்விப்படுறோம்? நமக்கு ஆண்டவரை பத்தி தெரியாதா? நமக்கு தெரியாதா? உலகத்தான் இருக்கிறத விட நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு வசனம் அழகா சொல்லுது, அதை வாசிக்கலாமா? யோவான் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 12:40. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். அவருடைய இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். யாரு இது கடினமாக்கினாராமா? இந்த வசனத்தை வாசிச்சீங்கல்ல, அவர் கண்களில் காணாமலும் இருதயத்தில் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் யார் குருடாக்கினா? தேவன். ஏன் குருடாக்கினாரு? இல்லடா தேவன் அப்படி பண்ணுவாரா? கடவுள் அப்படி பண்ணுவாருங்களா? கண்களை குருடாக்குவாரா? காது நம்மள, ஏன்னா நமக்கும் அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படித்தானே? இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறாரா? உயிரோடு இருக்கிறாரா? என்னங்க உங்களுக்கு சந்தேகமோ? இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்காரா? ஜீவனோடு இருக்காரா? அவர் உயிர்த்தெழுந்தாரா? வரப்போறாரா? எல்லாம் தெரியுமல்ல. தெரிஞ்சிட்டோம். நமக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரல? அவ வேசியா இருந்தா இயேசுவை பத்தி, அந்த தேவனை பத்தி தெரிஞ்சு கொண்டா, விசுவாசித்தா, ஜெபித்தா, கர்த்தர் குடும்பத்தை பாதுகாத்தார், ரட்சிக்குள் நடத்தினார். ஆனா அவர்கள் கண்களால் காணாமலும் இருதயத்தில் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்கள் அவர்களை அவர் குருடாக்கி அவள் இருதயத்தை கடினமாக்கினாராம். ஏன் கர்த்தர் கடினமாக்கினார்? ஏன் அவர் பண்ணல? எரேமியால ஒரு வசனம் சொல்லுது. எரேமியா 5:21 வாசிக்கலாமா? எரேமியா 5:21 கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் போதும். அங்க சொல்றாரு, கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்கள் இருக்குது, ஆனா பார்க்கறது இல்ல. காது இருக்குது, கேட்கிறோம், ஆனா இருதயத்துல உணர்றது இல்ல.
செய்யறதுக்கு சொல்றாங்க, ஆனா கீழ்ப்படியது இல்ல. கீழ்ப்படியாம இப்படி எல்லாம் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வாசிச்சோம் யோவான் 12வது அதிகாரத்துல 42 வாசிங்களேன். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். உங்களை போல அன்னைக்கும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. என்னது? ஆகிலும் 42 வாசிக்கலாமே. 42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், கேள்விப்பட்டார்கள். அதுவரை அதிகாரிகள் நம்பல. இயேசு வந்து அற்புதத்தை செய்ததை கேட்டாங்க, பார்க்கணும்னு நினைச்சாங்க. உடனே இயேசு பண்ண அற்புதத்தை பார்த்தாங்க. பார்த்தபோது அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர் இயேசு பத்தி தெரியும். ஓ, அவர் நல்லவருங்க, அவர் அற்புதம் பண்றவருங்க, அவர் அதிசயம் பண்றவர். நீங்க எல்லாம் சொன்னீங்க இப்ப அது மாதிரி அவர்களும் சொன்னாங்க. ஆனா அவங்க அடுத்த வருஷம் அப்படி தொடர்ந்து வாசிக்கலாமே. அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். ஏன் கர்த்தர் அந்த ஜனங்களை கண்களை குருடாக்கி வச்சிருக்காரு? 40 வாசிக்கலாமே. 40 இன்னொரு கண்குடி வாசிக்கலாமே. கொஞ்சம் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வசனத்தை. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாகாமல் இருக்கும்படிக்கும் நாங்கெல்லாம் அவருடைய மனசெல்லாம் ஆரோக்கியமாகாமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கினார். ஏன் குருடாக்கினார்? ஏன் அவங்க கண்கள் இருந்து பார்க்கல? ஒரு வசனம் சொல்லுது, அவங்களுக்கு கண்கள் இருக்குது ஆனா பார்க்க முடியாது, காதுகள் இருக்குது கேட்க முடியாது, மூக்கு இருக்குது முகர முடியாது, வாய் இருக்குது பேச முடியாது, தொண்டை இருக்குது சத்தம் வராது. அப்படி சொல்லுதா? அவங்க எல்லாம் சிலைகள், அதை கும்பிடுவர்களும் வணங்குகிறவர்களும் அதை உண்டாக்கின சிலைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே? கண் இருக்குது ஆனா பார்க்காது. காது இருக்குது உங்களுக்கு கேக்குதா? நான் சிலையை பத்தி சொல்றேன். சிலைக்கு கண் இருக்குமா ஆனா பார்க்காது, காது இருக்குமா கேட்காது, வாய் இருக்குமா பேசாதான், தொண்டை இருக்குமா சத்தம் போடாதான். அதுக்கு பேர் சிலை. ஆனா ஆண்டு சொன்னாரு, அவள் கண்களினால் கண்டும் காதுகளினால் கேட்டும் குணப்படாதபடிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாய் இராதபடிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கினார். உங்களுக்கு எல்லாம் கண் இருக்கா? பார்க்கிறீங்களா? பார்த்தாலும் கேட்கிறீங்களா? கேட்டாலும் கேட்கிற ஆண்டவர் நல்லவர் தெரியுதல்ல, தெரிஞ்சாலும் அவர் குணப்படாதபடிக்கு அவளை இருதயத்தை அவர் என்ன பண்ணிருக்கான்? கண்களை அவர் குருடாக்கி அவளை இருதயத்தை கடினமாக்கினார். ஏன் கடினமாக்கினார்? இப்ப 42 வாசிங்களே. ஏன் கடினமாக்கினார்? இன்னைக்கும் அநேகருடைய இருதயங்கள் கடினமா இருப்பதற்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம். ஆண்டவரை பத்தி நிறைய பேர் விஷயங்களை தெரியும், கேள்விப்படுறோம். எல்லாம் ஆண்டவர் தான் உண்மை, எல்லாம் தெரியும். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் மாற்றம் வராமல் இருக்கிறது? அதைத்தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். 42 வாசிக்கலாமே. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இயேசு பத்தி தெரிகிறது விஷயம் இல்ல, இயேசு பத்தி கேள்விப்படுறது விஷயம் இல்ல. கண்ணிருந்து பார்க்கிறோம், காதிலிருந்து கேட்கிறோம், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் இருதயத்தில் உணர்றோம். அவரை அறிக்கை பண்ணாம இருந்தா அவர் உங்க இருதயத்தை கடினப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. அறிக்கை பண்ணணும். என்னன்னு? இயேசுதான் உண்மையான தெய்வம், நீங்க தான் என் வாழ்க்கையில. அதனால தான் பாவ அறிக்கை பண்றோம்ல. அவர் இயேசுவை விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய குமாரனாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். குமாரன் அதிகாரம் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நீங்க பாவத்தை மனசுல ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிற. வசனம் தெரியாதோ? வாயினால அறிக்கை பண்ணும்போது ரட்சிக்கப்படணும்னா உள்ளத்துல கேட்கணும், ஆனா வாயினாலே அறிக்கை பண்ணணும், அப்ப ரட்சிக்கப்படுறோம்.
அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அறிக்கை பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் வேற அறிக்கை பண்றது இல்லை. அப்படித்தான் இவங்களும் இருந்தாங்களா. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசிகளாய் இருந்தார்கள். ஆனா அறிக்கை பண்ணல. அதனால அவள் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். அவள் இருதயத்தை அவர்கள் காதிருந்தும் கேளாதவர்களாய் மாற்றி வைத்தார், கண்ணிருந்தும் பார்க்காதவர்களாய் மாற்றி வைத்தார். இயேசுதான் பண்ணி வச்சார். ஏன் பண்ணி வச்சாரு? அவர்கள் என்னை அறிக்கை பண்ணுவதில்லை. அவர்கள் என்னை அறிக்கை பண்ண. அதான் அந்த வசனம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 43 வாசிக்கலாமே. 43. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இவர்கள், இந்த யூதர்கள் அல்லது அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவன் உண்மையுள்ளவர், அவர் இன்றோடு ஜீவிக்கிறார், அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் ரட்சிக்கிறாரு, அவர் தான் விடுதலையாக்கிறாரு, அவர் தான் வரப்போகிறாரு, நான் பரலோகத்துக்கு போனேன், அவர் தான் வழி, நல்லா தெரிஞ்சாலும் தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் நான் எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிச்சாங்க தெரியுமா? மனிதனால் வரக்கூடிய மகிமையை, மேன்மையை அதிகமாய் விரும்பினதுனால அந்த இயேசுவா இருப்பார், அவரா இருக்கட்டும் சொல்லி அவரை அறிக்கை பண்ணாமல் விட்டு விட்டார்கள். அறிக்கை பண்ணுவது என்று சொன்னா என்ன? அறிக்கை பண்ணுவதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். டைம் வேற கம்மியா இருக்குது, பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு இயேசு பத்தி தெரியும். உங்களுக்கு எல்லாம் இயேசு பத்தி தெரியும், அப்படித்தானே? இருந்தும் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம், அற்புதங்களை வாங்கி இருக்கிறோம், எல்லாம் பண்ணி இருக்கிறோம். இருந்தாலும் அவர்களுடைய இருதயங்கள் இன்னும் பாவத்தோடு கூட அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையோடு கூட இன்னும் அந்த உணரத்தக்க இருதயம் நமக்குள் வராம ஏன் நம்ம அடிக்கடி வாழ்ந்து கொண்டிருக்கோம், அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு அந்த இருதயங்களை எல்லாம் கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இயேசு என்ன பண்ணிருக்கார்? இருதயத்தை எல்லாம் உணர்வில்லாத கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும், என்ன வச்சு வாயிருந்தும் அறிக்கை பண்ணாமல் இருதயத்தை ஏன் வச்சிருக்காருன்னா, அவர்கள் அறிக்கை பண்ணாது இருக்கிறார்கள். என்ன அறிக்கை பண்ணாம இருக்கிறாங்க? ஆண்டவரை பத்தி சொல்லாம இருக்கிறாங்க. அறிக்கைன்னா அடுத்தவங்களுக்கு அல்ல, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே காலை தோறும் அவர் கிருபை புதிதா இருக்கும். சங்கீதம் ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகத்துல 143:8 வாசிங்களேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் சொல்லி அதிகாலையில தாவீது தன் தேவனை அறிக்கை பண்ணினான். என்ன பண்ணானா? அறிக்கை பண்ணணும்னா, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் தெய்வம் சொல்லி ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலையிலும் தேவனோடு கூட சேர்ந்து அவர் நாமத்தை அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணாத, ஜெபிக்காத உங்க வாழ்க்கையில மாற்றமே வராது. நீங்க என்ன பண்றேன், நல்ல எக்ரிமெண்ட் போட்டு தர்றேன், நீங்க ஜெபிக்காம எடுத்து பாருங்க, வருவீங்க போவீங்க, ஆஹா ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுவீங்க. அறிக்கை ஜெபிக்காத உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமே இருக்காது. வருவி, என்னடா சர்ச்சுக்கெல்லாம் போறான், வாழ்க்கையில மாற்றமே இல்லையே, இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே, மாற்றமே இல்லையே. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, ஏன் தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறீங்களா? தேவனை அறிக்கை பண்றீங்களா? வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயத்தை தேவனே கடினப்படுத்தி வச்சிருக்காரா. ஏன்னா அவங்க ஜெபிக்காதவங்க, தேவனை மகிமைப்படுத்தாம இருக்கிறாங்க. என்னை மகிமைப்படுத்தாதவன நான் எப்படி அவனை கண்களை திறக்க முடியும்? என்னுடைய அவ வேசியா இருந்தா, தேவனை பற்றி தெரிந்து கொண்டா, அவ அறிக்கை பண்ணா, உங்கள் தேவனே வயலை வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவள் அறிக்கை பண்ணினா, அந்த குடும்பத்தை தேவன் காத்தார். அந்த இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அவள் காதிலிருந்து கேட்டபோது அந்த இருதயத்துக்கு உணர்வு இருந்தது. காதுகள் கேட்டபோது அந்த காதுகள் கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, அவ சொன்னபடியாகவே செய்தா. என்ன பண்ணா? செவப்பு நூல் கயிறு கட்டி வச்சுட்டா. அது அவுக்கவே கூடாது, அனுதினமும் எதிர்பார்த்து இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவள் கீழ்ப்படிந்து ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தாள். அன்னைக்கு வச்ச கயிறு, அதுக்கப்புறம் அவ பாவம் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜன்னல் பக்கம் போய் நின்று இன்னைக்கு யாராவது வருவாங்களா பார்க்கும்போது கயிறு கண்ணில் போட, ஐயோ ஆண்டவரே கயிறு இருக்குதுப்பா நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டா?
ஓடி வந்து உள்ளே தன் காவலோடு கூட அந்த கயிறை போய் தப்பு பண்ண போகும்போதெல்லாம் ஞாபகம் வரும் சிவப்பு கயிறு. ஐயோ இன்னைக்கு வந்துட்டா நான் கைவிடப்பட்டுருவேனே, அழிஞ்சு போயிருவேனே, ஒருவேளை நான் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, செத்து போயிருவாங்களேன்னு சொல்லி அவள் தன் குடும்பத்தை சேவிக்கிறதுக்காக காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அனுதினமும் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அவ என்ன பண்ணிட்டு இருந்தா, ஆவலோடு காத்திருந்தா, கீழ்ப்படிஞ்சு காத்திருந்தா, எதிர்பார்த்து காத்திருந்தா. அந்த குடும்பத்தை தேவன் என்ன பண்ணாரு, பாதுகாத்தார், அழிக்காமல் பார்த்தார். அறிக்கை பண்ணனா, அவ என்ன பண்ணனா, அறிக்கை பண்ணனா. ஆனா நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம், ஆனா அறிக்கை பண்றோமா? பக்கத்துல கைப்பிடிச்சு நீங்க அறிக்கை பண்ணுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும்தானே, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும்தான் அறிக்கை பண்ணுவீங்க. அனுதினமும் அவரை அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அனுதினமும் அவரை அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணனா தான் உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு கிடைக்கும், கேட்கிற காது உங்களுக்கு வரும். ஆமா, அதாவது கீழ்ப்படியக்கூடிய இருதயம் உங்களுக்கு வரும். அறிக்கை பண்ணலன்னா கடினமா தான் இருப்பீங்க, கடினமா தான். இப்ப யாரெல்லாம் கடினமா இருக்கிறா நீங்களே யோசிச்சுங்க. அவங்க கண்டிப்பா ஜெபிக்க மாட்டாங்க, அவங்க அறிக்கை பண்ண மாட்டாங்க. வீட்டுல எல்லாம் விசுவாசிகளா இருப்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, காணிக்க தகவல் எல்லாம் ஓகே. ஆனா அவங்க ஜெபிக்காத நபர்களாக இருப்பார்கள். ஜெபிக்காம நபர் அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க இருதயத்தை கடினப்படுத்திடுவேன். அறிக்கை பண்ணணும். 40 வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம், 40 வாசிக்கலாம். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கு. அவங்க நல்லாகவே மாட்டாங்க. அவங்க குணம் மாறாது, வாழ்க்கை மாறாது, வாய் மாறாது, எதுவுமே மாறாது. ஏன்னா அவர்கள் அறிக்கை பண்ணாது இருக்கிறார்கள். இருதயத்தினால் குணப்படாம வந்தது எப்படியோ அப்படியே தான் இருக்குது. சர்ச்சுக்கு வந்து எந்த மாற்றமே இல்லை, நீ ஜெபிக்கவே இல்லை. உங்க இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா அவரை நோக்கி பார்த்து அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் காலையில எழுந்துச்சு ஜெபிக்கிறீங்க? ஸ்தோத்திரம், நல்லது. இன்னும் ஜெபத்தோடு கூட ஆண்டவரே அதிகாலை எழுந்துச்சு, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண வேண்டும் இயேசுவை. அவர் உண்மையான தெய்வம், அவர் தான் ரட்சிக்க போறாரு, நீங்க தான் எங்க வாழ்க்கையில என்ன எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி அவரை அறிக்கை பண்ணும்போது தான் இருதயம் உணர்வுள்ளதாய் மாறும், காதுகள் கேட்கிறதாய் மாறும், சிந்தைகள் கீழ்ப்படுகிறதாய் மாறும், பாவத்தை மேற்கொள்ளுகிறதாய் மாறும். அதுக்கு என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ண வேண்டும். அதிகாலை எந்திரிச்சு, ஆண்டவரே உம் கிருபையினால் என்னை மூடுங்க, இந்த நாளிலே நான் உன் பிள்ளையாய் வாழ்வதற்கு தேவையான கிருபை தாங்க சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே அறிக்கை பண்ண. அப்படி அறிக்கை பண்ணும்போது அவர் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று அடுத்த வருஷத்தை வாசிக்க 41. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி, அவர்கள் அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார். ஏன்னா அறிக்கை பண்ணனா வேலை போயிரும். அறிக்கை பண்ணும்போது ஜெபிச்சுட்டு போனா நேரம் ஆயிரும், ஜெபிச்சுட்டு போனா என்ன ஆயிரும், லேட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம், ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா நல்லா இருக்குமில்ல, அப்பதான் போய் நல்லா வேற ஃப்ரெஷ்ஷா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு ஜெபிக்காம இங்க விட்டு வெளியே போறது. அப்படின்னா அறிக்கை பண்ணாம அது நம்ம போய் ஜெபிச்சா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ வேலைகளை போயிடுச்சுன்னா, அல்லது என்னாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காகவே நிறைய ஜெபிச்சா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பயந்து நம்ம இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு வெளியே போயிட்டாருன்னா என்ன பண்றது? அப்படித்தானே நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுவாரு, ஐயோ இதுவரை உங்க கூட ஃப்ரெண்டா இருந்தா நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ட, இந்த ஃப்ரெண்டை சொல்லல, கூடயே இருப்பானல்ல ஒருத்தன், பாவம் பண்ண வைக்க தூண்டுவானல்ல, அவன் வெளியே போயிட்டா என்ன பண்றது? அப்ப நீங்க ஜெபிச்சா அவன் வெளியே போயிடுவான், உங்களை பரிசுத்தமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவனை அதாவது இவங்க பரிசேயருக்கு பயந்து
ஜெபிக்காம இருந்தாங்க. நான் இதை ஜெபிக்க பண்ணேன்னா ஐயோ நான் நல்லதை தான் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணும்போது தப்பு பண்ணக்கூடாது, நான் தப்பு பண்ணாதபடிக்கு பாதுகாக்கப்படணும், ஐயோ நான் ஜெபிச்சா அதெல்லாம் பண்ண முடியாது, நான் அடிக்கடி சில தவறுகள்லாம் பண்ணுவேன், நான் ஜெபிச்சேன்னா அதை பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே திருந்த வேண்டியது வருமே அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் அறிக்கை பண்ணாம மறைமுகமாய் தேவனை, சர்ச்சுக்கெல்லாம் வருவோம், எல்லாம் சர்ச்சுக்கு வர்றது, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றது அப்படியெல்லாம் பண்ணுவோம். ஆனா அறிக்கை நாம ஜெபிக்க மாட்டோம், உட்காந்துக்குவோம். என்னது பிள்ளையார் மாதிரி, அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணட்டும், நான் வந்து ஜெபத்துக்கு வரேன்னா வர்றேன், நான் துதிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். ஆராதனை வந்து பார்க்குறேன் நிறைய பேர் பாடுறது இல்லை, வந்து எல்லாம் ஓகே தலையில ஆட்டிட்டு அப்படியே இருப்பாங்க. அறிக்கை பண்ணணும். ஆராதனை என்பது உங்க வாயினால உங்க தேவனை கனப்படுத்துவது. மற்றவங்க எல்லாம் பாடும்போது நாங்கள் வந்து தலையாட்டுறதுக்காக வரல, நீங்க தலையாட்டி பொம்மைகள் இல்லை, உங்க வாயினாலே அறிக்கை பண்ணக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வந்த வாயை திறந்து பாடணும், வந்த வாயை திறந்து துதிக்கணும், ஆராதிக்கணும். அப்படியே கையை மட்டும் தட்டிட்டு அப்படி இருக்கிறது, அப்படியே இப்படியே என்ன பண்றது, ராகத்தை ரசிச்சுட்டு இருக்கிறது இல்ல, உங்க வாயினாலே தேவனை அறிக்கை பண்ணும்படி வருகிறோம். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்காம இருங்க பாருங்களேன், நீங்க கண்டுபிடிச்சிருவேன். நிறைய பேத்துடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, நிறைய பேத்துடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு இல்லை. தெரியும் யாருன்னு தெரியும். ஏன் தெரியுமா? நீங்க இன்னும் குணப்படாம, இன்னும் நீங்க ஏன் மாறாம இருக்கிறீங்க தெரியுமா? உங்க குணம் ஏன் மாறாம இருக்கு தெரியுமா? இன்னும் தேவனை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கவில்லை. அப்பா வந்துட்டாரு, அப்பா கூப்பிடுறாங்க அதனால வர்றேன், அம்மா வந்துட்டாங்க அதனால வர்றேன், என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு அதனால நான் வர்றேன், என் மனைவி வந்துட்டா அதனால வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க வர்றீங்களே தவிர நீங்கள் இன்னும் தேவனை அறிக்கை பண்ணவில்லை. அதனால தான் உங்க இருதயத்துக்கு இன்னும் உணர்வு வரல. இன்னும் பாவத்தை பார்க்கும்போது, ஐயோ பாவம் பண்ண போகும்போது அந்த சிவப்பு கயிறு ஏன் வருது தெரியுமா? இன்னும் உங்களுக்கு சிவப்பு கயிறு கட்டல, இன்னும் நீங்க குணப்படல, நீங்க இன்னும் தேவனை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் கீழ்ப்படிய ஆரம்பிக்கல, இன்னும் நீங்க தேவனை மகிழ்ப்படுத்த ஆரம்பிக்கல. அதனால நம்ம துணிகரமா இன்னும் சபைக்கு வந்து கொண்டும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்கள் குணப்பட பயப்படாதபடிக்கு 43வது வசனங்களை வாசிக்கலாமே. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை நான் ஜெபிச்சு பெற்றுக்கொள்றதை விட நான் என்ன பண்ண உழைச்சு பெற்றுக்கொள்கிறேன். நான் ஜெபிச்சு முன்னேறதை விட நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஏதாவது யாரோ கையை காலில் விழுந்தாவது நான் முன்னேறிக்கிறேன் தவிர நான் ஜெபிக்க மாத்திரம் மாட்டேன்னு சொல்லி சூழ்நிலைத்து கொண்டு சில பேர் இருக்கிறீங்க. அதனால தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வராமல் இருக்கிறது, மனதிலே மாற்றம் வராமல் இருக்குது, வாழ்க்கை மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அறிக்கை பண்ணாமல் இருப்பது, ஜெபிக்காமல் இருப்பது, வேதத்தை வாசிக்காமல் இருப்பதனால தான் கர்த்தருடன் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கட்டுகள் உங்கள் கடின இருதயங்கள் எல்லாம் கடினம் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னா நீங்கள் தேவனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும், அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்க மனசுல எல்லா நெருக்கத்தையும் கர்த்தர் விசாலமாய் மாற்றி எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைச்சு உணர்வுள்ள இருதயமாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டோம், காதுகள் இருந்து கேட்போம் உணர மாட்டோம். ஆனா அந்த வேசியாயிருந்த அந்த ராகாப் என்ன பண்ணா, கேள்விப்பட்டதுல அறிக்கை பண்ண, உங்கள் தேவன் தான் உண்மையான தெய்வம், அவர்தான் ரட்சிக்கிறவர் என்பதை அவள் அறிக்கை பண்ணினா. அந்த வீட்டுக்கு கர்த்தர் ரட்சிப்பை அளித்தார், கொண்டு போய் சேர்த்தார். அந்த இடத்துல பாவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளா இருந்த கேள்விப்பட்டதை அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும், கேள்விப்பட்டதை அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு மாற்றம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 44. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான், என்னை அனுப்பினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை அறிக்கை பண்ணுகிறவன் என்னை அறிக்கை பண்றதில்ல, என்னை அனுப்பினவரை அறிக்கை பண்ணுகிறான். என்னிடத்தில் ஜெபிக்கிறவன் என்னிடத்தில் ஜெபிப்பதில்லை, என்னை அனுப்பின பிதாவிடத்தை நோக்கி பார்த்து மன்றாடுகிறான். அல்லேலூயா. அப்ப அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, அப்பதான் சொல்றாரு சத்தமிட்டு. ஒரே எல்லாம் பார்க்கிறாரு, யாரும் அறிக்கை பண்ணல. ஏன் ஆண்டவரே இவங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? உடனே சொல்றாங்க, என்னிடத்துல யாரும் ஜெபிக்கிறது இல்லை, நீங்க எங்கிட்ட ஜெபிச்சீங்கன்னா என் விசுவாசமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்க. எங்கூட பேசுறியா? என்கிட்ட பேசல, என் பிதாவிடத்தில் நீ பேச ஆரம்பிக்கிற.
என்னை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறியா? என்னை அறிக்கை பண்ணல, என் பிதாவை நீ அறிக்கை பண்ண. என்னை பார்க்க வரையா? என்ன பார்க்க வரல, என் பிதாவோடு கூட உறவாடும்படியா நீ வருகிறாய். என்னை பார்க்க வரும்போது ஆண்டவர் சொல்ற, என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண். ஆமா, என்னை பார்க்க வரும்போது, ஏசப்பாவை நீங்க பார்க்க வரும்போது அவரை பார்க்கல, அவரை அனுப்பினவரை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவரை பார்க்கறதுக்கு எப்ப போனோம்? நீதிமொழிகள் வாசிக்கலாமா? 8:17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:17 அவரை பார்ப்பது என்று சொன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை ஆமா, கண்டடைவார்கள். அவரை நீங்க பார்த்து அவர் உங்க இருதயத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னா, அவர் உங்க உள்ளத்துல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, அதிகாலையில் என்னை தேடும் போது என்னை கண்டடை. என்னை நேசிக்கிறவனை பார்த்தா தெரியும்பா, என்னை நேசிக்கிறவனை நான் நேசிக்கிறேன். என்னை நேசிக்கிறவன் அதிகாலையில் என்னோடு பேசுவான். என்னை நேசிக்கிறவன் அதிகாலையில் என்னை பார்க்கும்படியாய் கடந்து வருவான். இல்லையா, என்னை நேசிக்காதவன் தானுண்டு தன் வேலையுண்டு என்று கிளம்பி ஆடு மாடு மாதிரி எரும மாடு மாதிரி என்ன பண்ணிடுவான், கிளம்பி போய் தன்னுடைய வேலையை தான் சம்பாரிச்சாதான் என் குடும்பத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி அவன் ஓடுவான். என்னை நேசிக்கிறவன் அதிகாலையில் என்னை தேடுவான். இது எத்தனை பேருக்கு நான் சொன்ன 2 காரியம் பொருந்தும் தெரியல. அவரை தான் உங்க தெய்வம்னா அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும். என்னை நேசிக்கிறவனை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைகிறான். அப்ப நம்ம காணத்தக்க இன்னொரு சங்கீதம் 143:8 கூடி வாசிக்கலாமே. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையிலும் கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை. தாவீது காலைதோறும் ஜெபிக்கிற ஜெபம் இது. ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், வேற வழியே இல்லை. நான் உண்மை உயர்த்து மறுபடியா வந்திருக்கிறேன், அறிக்கை பண்ணபடியா வந்துடும். அறிக்கை பண்றான், என்னன்னு, நீங்க தான் என்னை பாதுகாக்கணும், நீங்க தான் என்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கணும். இந்த நாள் எந்த தவறும் செய்யாதபடிக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உமது கிருபையை என்னை விட்டு விலக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தாவீது தேவனை அறிக்கை பண்ணி ஜெபித்தான். அவனை கத்த ஜெயமாய் மாற்றினான். அல்லேலூயா. அறிக்கை பண்ணுவது, விசுவாசிப்பது மாத்திரம் இல்ல, விசுவாசித்ததை எல்லா விசுவாசிகளாகவே இருக்கிறாங்க. அது உங்கள் வாழ்க்கையிலே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும், ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும், துதிக்க ஆரம்பிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்பதான் அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை உள்ளே போய் உங்க இருதயத்தை ஜீவனுள்ளதாய் மாற்றும், காதுகளை ஜீவனுள்ளதாய் மாற்றும், கண்களை ஜீவனுள்ளதாய் மாற்றும். அதனால தான் ஆதியாகமம் 3:15 அவங்க சொல்றாங்க, நீ இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா பிசாசு வந்து என்ன சொன்னா தெரியுமா? நீ சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கப்படும். ஆமா, பாவத்தின் கண்கள் திறக்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம பிசாசின் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்கள் கண்கள், பாவத்தின் கண்கள் திறக்கும். இன்னைக்கு அநேகருடைய பாவத்தின் கண்கள் ஏன் தெரியுமா? பாவத்தின், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க. ஜெபி, உன் வாழ்க்கையில மாற்றம் வரும் ஆண்டவர் சொல்லுவாரு. நீ ஜெபிக்காத, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். அப்படித்தான் நீங்க நிறைய பேர் ஜெபி பண்ணாம இருக்கிறோம். பிசாசு சொல்றதெல்லாம் கேட்போம், அதுக்கான காரியத்தை எல்லாம் பண்ணுவோம். அவன் உண்மையாகவே மரணம் சம்பவிக்கும்னு சொன்னான். உண்மையாகவே ஆவிக்குரிய மரணம் அன்னைக்கு சம்பவிச்சது சாப்பிட்டதுனால. வேத வார்த்தைய கேட்காதனால. அவனுக்கு காது இருந்த அன்னைக்கு ஆபதாவுக்கும் ஏவாளுக்கும் காது இருந்தது. ஆனா தேவ சத்தத்தை கேட்காம இருந்ததுனால, அவங்க வாழ்க்கையில சத்துருவின் சத்தத்தை கேட்டதுனால ஆவிக்குரிய வாழ்க்கை அழிந்தது, பூமிக்குரிய பாவத்தின் வாழ்க்கை ஆரம்பமாய் மாறினது. கண்கள் திறக்கப்பட்டது உண்மை. நன்மை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்த அவள் கண்கள் தீமையை பார்க்கும்படியாய் மாறினது. அதுவரை தீமையை பார்க்கறதே இல்லை, தப்பு பண்றதே இல்லை. எப்ப அந்த பிசாசின் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சாங்களோ அன்னையிலிருந்து நன்மையும் தீமையும் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதுவரை தேவன் அவர்களை நன்மையை மாத்திரம் பார்க்கும்படியா வைத்திருந்தார், நன்மையை மாத்திரம் செய்யும்படியா வைத்திருந்தார். எப்ப தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ அன்னைக்கு, எப்ப தேவனுடைய வார்த்தையை மதிக்காம போனாங்களோ அன்னைக்கு அவர்கள் தீமையும் பார்க்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நாம தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் நாம நன்மையை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் கொடுப்பார்.
நீங்க பைபிள் நல்லா படிச்சு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க 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 தீமைக்கு நீங்க செவி சாய்க்க மாட்டீங்க. உங்க இருதயம் அப்படியே புதிதாக்கிட்டே இருக்கும். தேவையான அழுக்கு, குப்பை, அந்த பாவமான எண்ணங்கள், பாவமான சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிட்டு இருக்கணும். நீங்க படிக்க படிக்க, ஜெபிக்க ஜெபிக்க உங்க சிந்தைகள் மாறும். நீங்க பார்க்கிற விதம், பேசுகிற விதம், நடக்கிற விதம், உங்க எண்ணங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், செயல்கள், அடுத்தவர்கள்ட்ட நான் காண்பிக்கிற காரியம் எல்லாம் மாறுவதற்கு நீங்க தேவ சமூகத்தில் முதலாவது அமர்ந்திருந்து அறிக்கை பண்ணணும். இரண்டாவது, வேதத்தை வாசிக்க வாசிக்க ஜீவ நீரூற்றுக்கள், அதாவது தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் உங்கள் உள்ளத்துல வந்து தேவையில்லாத பாவத்தை தூண்டக்கூடிய எண்ணங்கள், பாவத்தை செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலையும் மாறி நீங்க பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவீர்கள். சுபாவம் மாற ஆரம்பிக்கும், எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், சிந்தைகள் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு தேவனை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுனால உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது, எந்த ஆசீர்வாதமும் வராது. தேவனை நீங்கள் அறிக்கை பண்ணத்தான் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றங்களை கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரு அறிக்கை பண்ண ஆரம்பிக்கணும்? உள்ளத்துல நீங்க மட்டும் ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவரே, ஏன் என் கண்ணை இவ்வளவு தூரம் நான் வர்றேன், ஒரு விசுவாசமே வரதில்லப்பா, ஒரு நம்பிக்கையே வரதில்லை. ஜெபமா அது கிடக்குது, அது சண்டே மட்டும் போனா போதும். இப்போ நம்ம 50 நாள் ஸ்தோத்திர பண்டிகை வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் வர்றீங்க? அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. நம்ம மற்றவங்க எல்லாம் போவாங்க. நமக்கு என்ன, நான் இன்னைக்கு போய் ஓவர் டைம் பண்ணனா என்னாச்சும் கிடைக்கும். தன்னுடைய பலத்துல வாழும்படியாக ஓடுறதுக்கு தீர்மானம் பண்ணிச்சிருக்கேன். ஓடுங்க நல்லதான். ஆனா கர்த்தர் பண்ணின இந்த 50 நாள் ஸ்தோத்திர பண்டிகையில வந்து புது பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க என்ன ஓடினாலும், உங்க வேலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தரக்கூடிய புதுப்பிக்கிற நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். 50 வருடத்தை கடந்துட்டு போயிட்டோம். நீங்க எல்லாம் ஓடும்போது வேடிக்கை பார்க்கப்பீங்க. மற்றவங்க எல்லாம் சொல்றேன், நான் இந்த 50 நாள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரம், கர்த்தர்களை உருவாக்குகிற நேரம், அடுத்த இலக்கை நோக்கி ஓடும்படியாக, அடுத்த தரிசனத்துக்கான வழிகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் வந்து கொண்டிருக்கிறோம். இதில் பங்கு பெற்று ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டி ஆண்டவர் பேசணும் சொல்லி வந்தீங்கன்னா உங்க கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா போட்டோ பாத்தீங்கன்னா யாரு என்ன வர்றான்னு போடவே மாட்டோம். எல்லாம் என்ன பண்ணி ஒரு கும்பலா போட்டு வச்சுக்கோங்க. அப்படித்தானே? வருவாங்க, எப்போ வருவாங்க தெரியாது, யார் வருவாங்க தெரியாது. நீங்க வரும்போது மட்டும்தான் அவர் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க வார்த்தையை மட்டும் விசுவாசிச்சு வரணும். யாரு பேசுறான்னு சொல்லி நீங்க கேட்டு வரக்கூடாது. யாரு பார்க்கறாங்க, இன்னைக்கு யாரு வருங்கன்னு சொல்லி உங்க மனசுலயே ஒரு ஏக்கத்தோடு நீங்க வரணுமே தவிர, ஆண்டவரே நீங்க வந்து எங்க கூட பேசணும்னு சொல்லி வரணுமே தவிர எந்த முகத்தையும் நீங்க பார்த்து ஓடி வரக்கூடாது. அதனால தான் நாங்க கும்பலா போட்டு வச்சிருக்கிறோம். தனியா இன்னைக்கு இவங்க வருவாங்கன்னு சொல்லி போடாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் இருந்தும் ஏன் போடலைன்னா, நீங்க தேவனை மட்டும்தான் சார்ந்து வரணுமே தவிர வருகிற நபர்களையோ மற்ற நபர்களையோ பெருமை அந்த இவங்க வந்தா தான் பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து வரக்கூடாது. ஆண்டவரை மட்டும் நீங்க எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் தெரியும் யார் வர்றாங்க அப்படின்னு. வேற யாருக்கும் இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. எங்க 2-3 பேருக்கு தான் தெரியும். அதனால யாரும் அவருக்கு கூட சில பேருக்கு தெரியாது. எப்ப வருவாங்க தெரியும், எப்ப வருவாங்க தெரியாது. ஏன்னா ஆண்டவரை தான் நம்ம சார்ந்து இருக்கணும், எந்த மனுஷனையும் சார்ந்து இருக்க கூடாது. ஏன்னா அவர் தான் நம்மை விடுவிக்கிறவர், அவர் தான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவரிடத்தில் நீங்க அறிக்கை பண்ணும்போது அவர் யாரை கொண்டாகிலும் உங்களுக்கு தேவையான வார்த்தையை, தேவையான மன்னாவை, தேவையான விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அறிக்கை பண்ண ஆரம்பிக்க வேண்டும், ஜெபத்திலே வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போதுதான் நீங்க அந்த வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க, இருதயம் உணர்வுள்ளதாய் மாறும், கடினத்தன்மை மாறும், சுபாவங்கள் மாறும். இன்னைக்கு 10 வருஷ விசுவாசி 15 வருஷ விசுவாசியா இருந்தாலும் ஏன் மாற்றம் வரல? 15 வருஷமா ஜெபிக்கல, மாற்றம் வரல. 10 வருஷமா வேதத்தை வாசிக்கல, கொண்டு போய் வச்ச வேதம் பைபிள்ல வச்சது அந்த செல்ஃப்லே தான் இருக்குது, வண்டியிலே தான் இருக்குது, கார்லயே தான் இருக்குது, என் வீட்டிலே தான் இருக்குது, பேக்குள்ளேயே தான் இருக்குது. எப்படி மாற்றம் வரும்? அறிக்கை பண்ணவும் வேதத்தை வாசிக்கவும் நீங்கள் ஆரம்பிக்கும் போதுதான் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன் தெரியுமா? மாற்று உயிருள்ள வார்த்தை அது உங்களுக்குள்ள போக 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 அது உங்கள் சுபாவத்தை மாற்றும், பாவத்தின் தன்மையை மாற்றும். வேசியா இருந்த அவள் எப்படி தன் இதை மாற்றிக்கிட்டா தெரியுமா? கீழ்ப்படிய ஆரம்பிச்சான். அந்த கேட்ட வசனத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சா. அந்த கேட்ட சத்தியத்துக்கு, ஆண்டவரே நாங்க எல்லாம் சாக போறாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்தீங்களான்னு சொல்லி அறிக்கை பண்ண ஆரம்பிச்சா.
கர்த்தர் அந்த வீட்டுக்கு நம்ம 2 பேரை அனுப்பி அந்த வீட்டுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாரு. அந்த அடையாளத்தின் நிமித்தம் அந்த வீடும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. 2 அடையாளம், 2 காரியம் உங்க வாழ்க்கை நீங்க செய்தீங்கன்னா உங்க இருதயங்கள் மாற ஆரம்பிக்கும். கேள்விப்பட்டதை அறிக்கை பண்ண ஆரம்பித்தால் உங்கள் தேவன் தான் உண்மையான தெய்வம், அவர்தான் ஜீவனோடு இருக்கிறவர் என்பதை அறிக்கை பண்ண ஆரம்பித்தார். அதனால தான் இயேசு சொல்றாரு, யோவான் 12:40 திரும்ப வாசிக்கலாமே. அந்த திரும்ப ஏன் அடித்தளமா நான் போட விரும்புகிறேன் இந்த 12:40. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். அவர் இருதயத்தை கடினமாக்கினார் என்ற 42ல ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அதனால 40 வாசிக்கலாம். 40 அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார். அவருடைய இருதயத்தை கர்த்தர் கடினமாக்கி வைத்திருக்கிறார். அறிக்கை பண்ணும்போதுதான் நீங்க இலகுவாய் மாறுவீர்கள். ஜெபிக்கும் போதுதான் உங்க இருதயம் மாற்றப்படும். உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும், அதுக்கு இருதயம் கீழ்ப்படியும். விசுவாசிக்கிறீங்க, ஆனா இன்னும் அறிக்கை பண்ண ஆரம்பிக்கல. இயேசு பத்தி தெரியும், நீ ஜெபிக்க ஆரம்பிக்கல. இயேசு பத்தி தெரியும், நீ வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கல. இருதயத்தை திறக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். விசுவாசிகளாய் உங்களை கொண்டு வருவதற்காக அல்ல, நீங்கள் மனம் மாற்றப்பட்டவர்களாக ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக மாறும்படியான வார்த்தைகளை வாசிக்கும்படியாக கேட்கும்படியாக தங்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நீங்க உணர்வுள்ள இருதயமாய் மாறும்போது கர்த்தர் உங்கள் இருதயங்களை உடைப்பாரு, திறப்பாரு. அதிகாலை நோக்கி பார்க்கும்போது என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அவரை தேடி நீங்க போனீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு வெளிப்படுவார். அதிலே 44வது வசனம் வாசிக்கலாமே. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்தில் என்ன நீங்க வந்து அறிக்கை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களை நான் இருள் இருக்க விட மாட்டேன், பாவத்தோடு இருக்க விட மாட்டேன். என்ன நீங்க வாசிக்க ஆரம்பிச்சு என்னிடத்தில் நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிச்சா நான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் அதிகாலை ஜெபிக்க வருவான். அதிகாலை ஜெபிக்க வருகிற எவனும் இருள் இல்லாதபடிக்கு நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன், பாவத்தை செய்யாதபடிக்கு பாதுகாப்பேன், அவனோடு கூட இருந்து உணர்த்துவேன். நீ பார்க்க போகும்போது அந்த வேசியாய் ராகாப்பை வந்து ஜன்னலோட வரும்போது சிவப்பு கயிறு தெரியும், ஐயோ சிவப்பு கயிறு இருக்குதுப்பா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவா, ஓடி வரக்கூடிய ஒரு அடையாளத்தை உங்களுக்கு போடுவாரு. ரட்சிக்கப்படுகிற ஒரு அடையாளத்தை உங்களுக்கு போடுவாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் அனுதினமும் வேத வாசிக்கவும் அப்பம் விற்கவும் அனுதினமும் விடுதலை பண்ணிட்டாங்களாம். சபையோடு கூடி வந்த அப்போஸ்தலர் அப்படியே எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அவங்க என்ன பண்ணாங்களாம், அனுதினமும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தேவனை துதிச்சு தயவு. இன்னொரு வசனம் மேல போட்டிருக்குது, அவர்கள் அனுதினமும் ஜெபத்திலும் வேதத்தில் வாசிப்பிலும் அப்போஸ்தலரான அந்யோன்யத்திலும் அப்பம் வைக்கிறதிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி 2வது அதிகாரத்தில் போட்டிருக்குது. அல்லேலூயா. அப்ப தரித்திருக்க விசுவாசப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னா அனுதினமும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அப்பம் வைக்கிறதிலும் அந்யோன்யத்திலும் அனுதினமும் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
அவங்களுக்கு பேர் தான் விசுவாசிகள். அவங்களுக்கு கண்கள் தான் திறக்கப்பட்டது, அவங்களுக்கு தான் மனமாற்றம் வந்தது, அவங்களுக்குள்ளதான் பெரிய பெரிய எழுப்புதல் வந்தது. நம்ம சபையில ஏன் எழுப்புதல் வரலன்னா நாம இன்னும் அறிக்கை பண்ணப்படல. ஆட்கள் அதிகம் தான், ஓகே, சர்ச்சிலே பார்த்தா நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா உதவாக்கரைகளாய் இல்லாதபடிக்கு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறும்படி, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படி உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னையும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்க மனசையும் இருதயத்தையும் ஒப்பு கொடுத்து நீங்க அவரு சமூகத்துல அனுதினமும் அறிக்கை பண்ண அவர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த ஜனங்களை கர்த்தர் பார்க்கிற இருதயத்துல உணர்வை கொடுப்பது கர்த்தர் தான். ஏன் கர்த்தர் கடினப்படுத்தி வச்சிருக்காருன்னா, இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல, இன்னும் அறிக்கை பண்ண ஆரம்பிக்கல, இன்னும் துதிக்க ஆரம்பிக்கல, இன்னும் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கல. எத்தனை பேரு இந்த வருஷத்துல வேதத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்கீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு 4 வருஷம் நினைக்கிறேன், 5வது வருஷம் போயிட்டு இருக்குது இந்த வருஷம் படிக்க சொல்லி. ஒவ்வொரு டைமாவது முடிக்கணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் காதிருந்தும் கேட்டீங்க, உணரத்தக்க இருதயம் இல்லையே. நிறைய பேர் கேட்டீங்கல்ல, வாசிக்கணும் தீர்மானம் கூட எடுத்தீங்கல்ல, வாசிக்க முடியலையல்ல. அப்ப சொல்றாரு, ஏன் உங்க இருதயம் மாற்றம் வரல, ஏன் உங்க தொழில் ஆஸ்வதிக்கப்படல, ஏன் குடும்பம் இன்னும் விருத்தி அடையாம இருக்குது, இன்னும் உங்க பாவ வாழ்க்கை தொடர்ந்து போய் கொண்டிருக்குதுன்னா, அறிக்கை பண்ணவும் வேதத்தை வாசிக்கவும் நீங்கள் என்ன ஆரம்பிங்க. 48 வாசிக்கலாமே, 49 வாசிக்கலாம். 49 நேரம் மாற்ற முடியினாலே. 49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியதும் இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இது நான் சும்மா சொல்லலைங்க, தேவ கட்டளை இது. தேவன் என்னத்தை போதிக்கணும், என்னத்தை பேசணும், என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி அவங்க இருதயம் மாறும் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவனுக்கு கட்டளையிட்டதுனால நான் சுயமா பேசல, தேவன் சொன்னதை பேசி இருக்கிறேன்னு சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மாற்றம் பெறப்பட வேண்டும் என்று சொன்னா, குடும்பத்திலே நல்ல பணம் இருந்து வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, பொருள் இருந்து வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, எது போனாலும் எது வந்தாலும் யோபு சொன்னது போல, ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் உண்மையாயிருப்பேன்னு சொல்லி அந்த உத்தமமாய் நடந்த யோபு போல நீங்களும் நானும் இருக்கும் போதும் இல்லாத போதும் தேவனை துதிக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னா, அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரிடத்துல அறிக்கை பண்ணுகிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் அற்புதமாய் வழி நடத்துவார் என்று சொல்லி இன்னும் நிறைய ஒரு 4 சம்பவத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஒரே சம்பவத்தை முடிக்கிறேன். ஒரு 3 உதாரணங்களோடு கூட அந்த நேரமானபடியினால நீங்க தெரிய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் அறிக்கை பண்ணாம. 42 வாசிக்கலாமா? யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதிகாரிகளும் உங்களை போல அநேகர் விசுவாசிகளாய் இருந்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி தன்னுடைய சேஃபா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு, நான் தவறு பண்ணாம அந்த போஸ்டிங்கிலே கன்னியூ பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ண, விசுவாசத்தை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள். அதனால அடுத்த வசனம் வாசி 43 கூடி வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இன்னைக்கும் வேலைக்கு போனா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஆனா அது ஆசீர்வாதமா இருக்குமா? ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் எல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறது அவர் தான். அதனால அவரை மாத்திரம் சார்ந்து வாழ நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள் இருதயங்கள் எல்லாம் உணர்வுள்ளதாய் மாறும். செவிகள் என்னது வசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும். இத்தனை வருஷ பிரசங்கம் உங்களை நல்ல ஊழியக்காரனாய் மாற்றியிருக்கலாம், நல்ல விசுவாசிகளாய் மாற்றியிருக்கலாம், நல்ல ஆத்துமாதாயம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கலாம். இத்தனை வருஷம் வசனங்கள் கேட்டோம், நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா நம் இருதயங்கள் இன்னும் உணர்வடையவில்லை. நாம் இன்னும் கர்த்தர் சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் மாறல, இன்னும் நம்ம தேவசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறல, இன்னும் ஊழியம் பண்ணக்கூடிய விசுவாசிகளாய் மாறல, இன்னும் ஊழியக்காரராய் மாறல. ஏன் தெரியுமா? நாம் இன்னும் கர்த்தரை அறிக்கை பண்ணாது இருக்கிறோம். அறிக்கை பண்ணன எவனோ, நான் சொல்றேன், அறிக்கை பண்ணன யாரும் ஒரு நல்ல தேவ பிள்ளையாய் இல்லாதபடிக்கு
இந்த உலகத்துல யாருமே இல்லை. எல்லா பிள்ளைகளும் பாருங்க, நல்ல ஜெபிக்கக்கூடிய பிள்ளை, நல்ல வேதத்தை வாசிக்க பிள்ளை ஒரு நாள் ஊழியக்காரனா மாறி இருக்கும். நல்ல விசுவாசியா ஆத்துமாதாயம் பண்ணக்கூடிய பணியில் இருப்பாங்க, சுவிசேஷனாய் மாறி இருப்பாங்க, நம்ம நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளா மாறி இருப்பாங்க, போதகனாய் மாறி இருப்பாங்க, ஒரு தீர்க்கதரிசியா மாறி இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில ஏன் மாற்றம் வரல? ஏன் நம்மளும் அந்த ஆண்டவரை தானே விசுவாசிக்கிறோம், அவரை தானே சேவிக்கிறோம், அவரை தானே அன்பு வாழறோம், இருந்தும் ஏன் மாற்றம் வரலன்னா நீங்க சோதிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு உண்டு. இன்னும் அறிக்கை பண்ண ஆரம்பிக்கல. சரியா அறிக்கை பண்ணணும், சரியா அர்ப்பணிக்கணும், சரியா விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். கண்களை மூடுவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் பார்த்து கேட்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். அதிகாரிகளில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தார்கள். கண்களை மூடி, நமக்கும் ஏசப்பா வேணும்னு சொல்லித்தான் ஆலயத்துக்கு வந்தோம். ஏசப்பா நம்ம வாழ்க்கை அற்புதம் பண்ணனால தான் சர்ச்சுக்கு வந்தோம். ஆனா அவர் விசுவாசிக்கிறோம், ஆனா அறிக்கை பண்ணுகிறோமா? இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? முழங்கால் முடங்கும், எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பாய் முடங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு முடங்காத முழங்கால்கள் உண்டு. இன்னைக்கு ஆகாபுக்கு முடங்குற முழங்கால்கள் தான் அநேகம் உண்டு. நான் அவனுக்கு முடங்காத முழங்கால்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்துருக்கு முன்பாக மண்டியிட்ட முழங்கால்கள் அநேகம் உண்டு. தேவனுக்கு முன்பாக மண்டியிட்ட முழங்கால்கள் குறைவாய் இருக்கிறபடினால அவனை மேற்கொள்ள முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆகாபுகள் அநேகர் பயந்து, இன்னைக்கு சத்துருவுக்கு பயந்து, இன்னைக்கு ஆகாவுக்கு பயந்து அநேக முழங்கால்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு காணப்பட்டா, எலியாவே எலிசாவே உன்னை மாற்றுகிற நான் சொல்றாரு 7000 பேரை உனக்கு வச்சிருக்கிறேன். அது போல கர்த்தருக்கு முழங்கால் படிகிற ஆகாபுக்கு முழங்கால் படியிடாத சில நபர்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. நீங்க கொடுக்கிற பலத்தினால, நீங்க கொடுக்கிற கிருபையினால நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்று முதல் நான் அறிக்கை பண்ண ஆரம்பிப்பேன். நான் விசுவாசியா மாத்திரம் வந்துட்டு போறதுக்கு வரலப்பா, நான் உண்மை அறிக்கை பண்ணுகிறவராய் மாற வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அதனால தான் கர்த்தர் அந்த இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தர் அந்த இருதயத்தை உணர்வில்லாத இருதயமாய் மாற்றி வைத்திருந்தார். கண்ணிருந்தும் காணாம, கேட்டும் உணராம, இருதயத்தில் குணப்படாதபடிக்கு அவர் மாற்றி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அறிக்கை பண்ணாதிருந்தது நிமித்தம். ஆண்டவரே, இந்த நாள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சுயமாய் சொல்லல, உங்க உள்ளத்திலே கர்த்தர் ஏவினபடினால இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் உங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக, நீங்கள் தேவனுக்கு நல்ல ஒரு சாட்சிகளாய் வாழும்படியாக கர்த்தர் மறுரூபமாக்கும்படியாய் விரும்புகிறார். உணவுள்ள இருதயத்தை வாஞ்சிக்கிற எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவன என்னை மாற்றுங்க, ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறவனை மாற்றுங்க, கீழ்ப்படிதலுடைய இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா, என் இருதயத்தை மாற்றுங்கப்பா, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்கப்பா, உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க, என் இருதயம் குணப்படணும், நான் சரிப்படணும், உங்களுக்கு பிரியமான பிள்ளையாய் மாறணும். ஆண்டவரே, என் சுபாவம் மாறணும், என் கோபம் மாறணும், என் பாவம் மாறணும், எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. கர்த்தர் சில மாற்றங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலே சில மரணங்கள் நடக்கும் என்று சொன்னேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை இல்லாமல் பண்ண போகிற சில மரணங்கள் இந்த நாளிலே கர்த்தர் மாற்றப் போகிறார். ஓ நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் கர்த்தர் மாம்சத்துக்குரிய சில மரணங்களை, தேவனுக்கு விரோதமாய் வாழக்கூடிய சில வாழ்க்கையை கர்த்தர் மரணிக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க விரும்புங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்க விரும்புகிறீங்களோ எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்று முதல் நான் ஆவிக்குரியவனாய் வாழ தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் அந்த விசுவாசியாய் வாழ்கிறது மாத்திரம் இல்ல, அறிக்கை பண்ணுகிறவனாய் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்று முதல் சத்தத்துக்கு செவிசாய்க்கிற ஆண்டவரே பிள்ளையாய் நான் மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்று முதல் ஆகாப் தன்னுடைய வேசியாயிருந்த அந்த ராகாப் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கை பண்ணிய நிமித்தம் அவள் காக்கப்பட்டாள். அவளுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளத்தின் நிமித்தம் அவள் காக்கப்பட்டாள். உயிரோடு தானும் தன் குடும்பத்தையும் ரட்சித்துக் கொண்டாளே. அதே போல
இந்த நாளிலும் உம் ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தமாக்கி அறிக்கை பண்ண என் இருதயங்கள் சுத்தமாகும். உங்கள் விசுவாசங்கள் பெருக ஆரம்பிக்கும். நீங்க நம்பி இருக்கிற காரியத்தின் மேல வைத்திருக்கிற எல்லா அவிசுவாசங்களை நீக்கி விசுவாசம் உள்ளதாய் மாற்றுவார். விசுவாசம் உள்ளதாய் மாற்றுவார். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீங்க. எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார்ங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். நீங்க அவர் பாதத்தை ஓடி ஓடி வந்து அவர் பாதத்தின் வார்த்தைகளை கேட்க ஆமென் மரியாதை போல ஓடி வருவீங்க. ஆண்டவர் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நல்ல நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வார்த்தையின்படியாய் தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்க சரியான நேரத்தில் கொண்டு வந்து அறிக்கை பண்ணக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற நேரத்தை தெரிந்தெடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, வேதத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மாற்றப் போற கிருபைக்காக நன்றி. கிருபையில கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.